இந்த டெண்டர் ஃபார்மாலிட்டிஸ், இ ப்ரொக்யூர்மெண்ட், நோட்டிஃபிகேஷன், இவங்க அசஸ் பண்ணிக்கிறது அட்வான்ஸ், தென் ரெண்ட்டு, இதெல்லாம் பார்த்தா இதில் நிறைய கரெக்ஷன்ஸ் தேவைப்படுது. இந்த கரெக்ஷன்ஸ் இல்லாமல் அப்படியே விட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிருக்கும். நிறைய பேர் கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த டிலே வந்து ரொம்ப நல்லதாக தருது. அதே நேரத்தில் நம்ம போயிருந்தோம், நம்ம ஸ்ரீ ஜெயெல்லாம் போனோம் மார்க்கெட்டுக்கு. அங்கே போய் பார்க்கும்போது கேட்குறோம் மார்க்கெட்டில் இருக்கிற கடைக்காரங்க, உன் கடைக்கு அட்வான்ஸ் என்ன தெரில, உன் கடைக்கு வாடகை எவ்வளோ தெரில, சரி இஎம்டினா என்ன தெரில, இஎம்டி எவ்வளோ தெரில, எதுவுமே தெரியாத ஒரு ஆள் இந்த டெண்டரில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? இதுதான் வந்து பிரச்சனை. சரி, அதன் பிறகு இவங்க விதான் சபா போகிறது, மினிஸ்டர் பார்க்குறது, எக்ஸ்எம்எல்ஏ எம்பிங்க பார்க்குறது, ரூபா சேஷத்தில் பேசுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் கூட நாங்கள் என்ன பண்ணேனாங்க, நானும் நம்ம விஜயகுமார் லாயர் சாரும் மார்க்கெட்டில் ஃபுல்லாக என்ட்ரு ஆகுது, அந்த கடைகளை அப்சர்வ் பண்ணுறது, அவங்கள கேட்குறது, இதெல்லாம் கேட்டே வந்திருந்தா ஒருத்தருக்கும் வந்து இந்த சமாச்சாரம் தெரியல. இதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த முறை நான் உங்களை நான் கூப்பிட்டுருக்குறது. இதுக்கு காரணம் என்னன்னா, நோட்டிஃபிகேஷன்னு 2019 என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்களோ சேம் நோட்டிஃபிகேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இந்த கடைங்களை ஒரு கடையும் எம்ஜி மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை கடைகளுக்கும் அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது எப்படி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இது முறையா இல்லை முறை இல்லையா, அது வந்து நம்ம பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது முறை அற்றது, இது முறையற்றது. காரணம் என்னன்னா, இந்த சர்க்குலர் பிரகாரம் ஒரு காம்ப்ளெக்ஸ் முனிசிபாலிட்டி கட்டியிருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் முனிசிபாலிட்டி கட்டியிருந்தா அதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது எம்ஜி மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை கடையும் ஒருவேளை முனிசிபாலிட்டி கட்டியிருந்தா, ஒருவேளை முனிசிபாலிட்டி கட்டியிருந்தா அந்த கட்டின காஸ்ட்டை அதுக்கு வந்து அட்வான்ஸு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். வேல்யூ ஆஃப் தி ஷாப் இஸ் ஈக்குவல்ஸ் டு அட்வான்ஸ். இதுதான் வந்து இந்த சர்க்குலர் சொல்லு, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். அப்படி பார்க்கும்போது இது முனிசிபாலிட்டிக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இப்போ வேல்யூ ஆஃப் தி ஷாப், அந்த வேல்யூ ஆஃப் தி ஷாப் எவ்வளோக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்களோ அதில் 25%லேருந்து 100% வரணும். இவங்க வந்து அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். இது முனிசிபல் கவுன்சில் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அப்படி பார்த்தா இந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு சில காம்ப்ளெக்ஸு, அப்புறம் வந்து இந்த சானிட்டரி போர்டில் கொஞ்சம் இல்லை ஸ்டேடியம் கிட்ட, இதைத்தான் வந்து அப்புறமா வந்து இந்த எம்ஜி மார்க்கெட்டுக்கு எதிரில் பார்க்கிங் சைக்கிள் ஸ்டாண்ட் அங்கே, இதெல்லாம் வந்து புதுசாக கட்டிக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ். மற்றது எதுவுமே வந்து முனிசிபாலிட்டி கட்டல. எல்லாரும் பேசுகிறாங்க, யாரை பாரு பேசுறதுன்னா இது வந்து ஒரு கிரவுண்ட் ரெண்ட் தான் கொடுக்குறாங்க, கிரவுண்ட் ரெண்ட் தான் கொடுத்துக்கிறாங்க, பில்டிங் இல்லை முனிசிபாலிட்டி இது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறதோட நிறுத்துறாங்களே தவிர, அதனால் என்ன, சரி கிரவுண்ட் ரெண்ட் தான் கொடுத்துக்கிறாங்க, அதனால் வந்து லீஸ்ல இருக்கணுமா வேணாவா, இல்லை உனக்கே கொடுத்துடணுமா, அப்படியெல்லாம் ஒன்றும் ரூல் இல்லை. கிரவுண்ட் ரெண்ட்ன்றது ஒன்று, பில்டிங் ரெண்ட்ன்றது ஒன்று. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஷாப்ஸ் பை தி முனிசிபாலிட்டி அப்படின்னு சொன்னால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை 25%லேருந்து 100% வரணும் ஃபிக்ஸ் பண்ணுற அதிகாரம் வந்து முனிசிபாலிட்டிக்கு இருந்த போதிலும் கூட முனிசிபாலிட்டி வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி 100% ஃபிக்ஸ் பண்ணு, இல்லை 25% ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லலை. அது வந்து முனிசிபாலிட்டி வந்து செய்யணும். நான் மன்னர் முனுசாமி அவரை கேட்டுக்கிறது என்னன்னா, தெரிஞ்சுக்கணும் மேட்ரு. யாருன்னா கேட்டோம், நான் கூட பேசிக்கிறேன், படிச்சுக்கிறேன். இப்போ இது நான் படிக்காத எனக்கு தெரிஞ்சுக்குமா? இப்போ இந்த ஷர்ட்டு யாரோ சொல்லிக்கிட்டான், ஷர்ட்டுன்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வாட்சு யாரோ செய்கிறான், கட்டி நான் அனுபவிச்சுக்கிறேன். இப்போ இந்த கேமரா யாரோ ப்ரொடக்ட் பண்ணா, நான் அதை பார்த்துன்னுக்கிறேன். இப்போ செல்ஃபோனு யாரோ செய்கிறான், அனுபவிக்கிறோம். இப்போ இதெல்லாம் இன்னொருத்தந்து வெக்கப்பட்டு விட்டா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எப்போ? அதனால
எந்த சட்டமாகட்டும் ஃபஸ்ட்டு ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியல கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அட்வொகேட் விஜயகுமார் சார் இருக்கிறாரு, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசுறது அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, ஸோ லேர்ன் தென் யூ பிகம் தி மாஸ்டர். வித்தவுட் லேர்னிங் நோ ஒன் வில் பிகம் தி மாஸ்டர். ஸோ லேர்ன் ஃபர்ஸ்ட், கற்றுக்கோ அப்படின்னு நான் அவருக்கு டெஃபரெண்டாக அட்வைஸ் பண்ணுற கடமை. நீ இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் பார்க்கணும். சர்க்குலரை இஷ்யூ பண்ணும்போது எதுவுமே எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு நைட்டில் ஒரு ஹவரில் கூட தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது முனிசிபாலிட்டி இந்த கடைங்களுக்கு அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது தவறு. ஏன்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணாத ஒரு காம்ப்ளெக்ஸ், அப்போது நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல, நீ வந்து அது மாதிரி அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஒரு அதிகாரமும் இல்லை. இந்த சர்க்குலர் என்ன சொல்லுது, in the ground there shall be a interest fee refundable deposit D decided by UNB as per percentage of cost of construction of the commercial complex in arrange of 25% to 100% as decided by the UNB na municipality. இப்போ இங்க இது என்ன காட்டுதுன்னு சொன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் should be fixed as the deposit. ஸோ முனிசிபாலிட்டியில் டெபாசிட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கம்மா. எம்ஜி மார்க்கெட்டில் எல்லா கடைக்கும் 1400 கடைக்கும் வந்து இங்கே டெபாசிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டெபாசிட் ஃபிக்ஸ் பண்ணது எல்லா கடைகளுக்கும் சராசரி. நீ அதாவது மங்கள்சந்தை தான் ஒரு அடையாளமாக பேசுறது எல்லாம், அதனால மங்கள்சந்தை நினைச்சக்கூடாது, எல்லாம் யார் மாதிரி நம்மளே பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது உதாரணம். அங்கே 738 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு அடிக்கு 738 ரூபாய் பில்டிங் காஸ்ட். அதே மாதிரி தொடியில் அங்கே 738 ரூபாய் பில்டிங் காஸ்ட். there is no building at all. Where is the question of charging 738 rupees per square feet to that Dodi area or that beef market area இல்லை வெஜிடபிள் ஏரியா? புனிமூர்த்தி உட்காந்துக்கிறாரு, மார்க்கெட் அசோசியேஷன் தலைவர். அவரு போய் கேளு, இவ்வளோ போவோம் கடைக்கு அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, தெரியாது, தெரிஞ்சுக்கணும். அவரு கூட சும்மா வீடு நல்லா சொல்ல உட்காந்துக்கூடாது. அங்கே கூட அவருக்கு கூட 738 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட். இப்போ உட்காந்துக்கிறாரு முரளி, இந்த ஜப்பான் உட்காந்துக்கிறாரு. இவர் கடைக்கு வெத்தலைப்பா கடிக்காது தான், பெட்டு கடிக்காதே தான். இப்போ எல்லா இரும்பு கடிக்காது, வெத்தலைப்பா கடிக்காது, பெட்டு கடிக்காது, இல்லை பிஞ்சு போன கடிக்காது, டிமாலிஷ் ஆகிக்கிற கடிக்காது, அழிஞ்சு போனுக்கிற கடிக்காது, கடையா இல்ல சொல்லு கடையா கல்லே இல்லாத ஸ்ட்ரக்சருக்கும் அதுக்கும் 738 ரூபாய் அட்வான்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது நியாயமா? சர்க்குலர் நீ தான் விட்டுது, கவர்மெண்டா குத்துக்கிறது. சர்க்குலரு கவர்மெண்ட் பல முறை குத்துக்குது. எத்தனை முறை கொடுத்துக்குது சர்க்குலர்னா 2009, 15, 18, 18, 19 இத்தனை முறை ஒரே சர்க்குலர் தான். அந்த சர்க்குலர் இதே தான் சொல்லுது. அப்போ ஏறத்தாழ 6லேருந்து ஏறத்தாழ ஒரு 5 வருஷம், 5 வருஷமா இந்த சர்க்குலர் இருக்குது. அந்த சர்க்குலருடைய அர்த்தம் தெரியல. இதுக்கு கன்சல்டன்ட் வர வச்சுக்கிறாங்க. முனிசிபாலிட்டியிலேருந்து அசஸ் பண்ணது கன்சல்டன்ட் பெய்ட் கன்சல்டன்ட் வர வச்சு இது பண்ணுது. அவர் எப்படி பண்ணி கொடுக்குறாருன்னா, ஆண்டர்ஸ்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி, பீஸ் ஆஃப் துட்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி, பீஸ் ஆஃப் மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸ்டேடியம்லேருந்து, அப்புறமா வந்து சாண்ட்ரி போர்ட்லேருந்து எம்ஜி மார்க்கெட் பூர்த்தி ஒரே ஃபார்முலா. எல்லாத்துக்கும் 738 rupees. நீங்கள் வச்சிருக்கேன், நீங்கள் கொடுத்த லிஸ்ட் ஸ்ரீதர் தான் ஃபர்ஸ்ட் அனுப்புனேன். இந்த லிஸ்ட் ஸ்ரீதர் தான் நீ தான் அனுப்புனது ஃபர்ஸ்ட். இந்த லிஸ்ட்டில் 100 கடைக்கு ஒரு இடத்துல எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஷாப் எவ்வளோ அட்வான்ஸு 738. 100வது கடை 100வது சீரியல் நம்பரில் எவ்வளோ 738, 200, 300, 400, 500, 600, 700, 770. அது எம்ஜி மார்க்கெட்டு. அதில் எடுத்தா எல்லாம் 738. சரி, அதுக்கு அடுத்து பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, அங்கே எடுத்தேன் ஆப்போசாட்டா 772 சீரியல் நம்பரு, 800, 900, 986. அப்போ வந்து 738 ரூபாய் அட்வான்ஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். அப்புறம் நம்ம
எம்ஜி செகண்ட் எம்ஜி மார்க்கெட், ஐரன் மார்க்கெட். அங்கேயே எடுத்தேன் 1000, 1200, 1200, 1300, 1364. அங்கேயே வந்து 738 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டு அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சருக்காக. அதே நேரத்தில் வந்து பில்லு மார்க்கெட்டு அதே, சாண்டல் போர்டு அதே, அப்புறம் ஆண்டர்சன் மட்டும் அதே. ஸ்டேடியமுக்கு மாத்திரம் 1104 ரூபாய். அது என்ன எண்ணத்தில் இவ்வளோ ஸ்டேடியம் ஏரியாவுக்கு மாத்திரம் 1104 ரூபாய். மீதி கேஜப் இருக்கிற அத்தனை கடைக்கும் 738 ரூபாய் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது கரெக்டாக பண்ணிக்கிறாங்களா? இது தெரிஞ்சு பண்ணாங்களா? இல்லை தெரியாத பண்ணாங்களா? இது ஜனங்களுக்கு தரணும். நான் பேசுகிறேன், நிறைய முறை பேசுகிறேன், நல்லா பேசினேன். நான் நல்லா பேசுனேன், கெட்டதாக பேசுனேன் இல்லை கதை புரிஞ்சுக்கோ. நான் நல்லா பேசுகிறேன், நீ என்ன அப்ரிஷியேட் பண்ணி நீ என்ன பண்ணுறது? உன் கடை உன் நிலைமை என்ன நீ தெரிஞ்சுக்கணும் தான் நான் சொல்லிக்கிட்டு. ஸ்ரீதர் கிட்ட ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் வாங்குறது, ஜெய் கிட்ட ஒரு அசஸ்மெண்ட் வாங்குறது, விஜய் சார் கிட்ட லா பாயிண்ட்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வாங்கி உங்களுக்கு சொல்லுகிறது தமாஷ் சொல்லுங்கம்மா. தெரிஞ்சுக்கோ. நான் எப்போ பேசினாலும் தயவுசெய்து நல்லா புரிஞ்சு ஸ்டடி பண்ணி பாருங்க. நான் சொல்றதை அசஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலையா யாருன்னா கேளுங்க. எல்லாம் தெரிஞ்சு இப்போ நானே எல்லாம் தெரிஞ்சு ஆகிடும்னா இப்போ நானே சொன்னேன். இப்போ இந்த புக்கு படிக்கலாம் எனக்கு எப்படி தெரியும்? சர்க்குலர் படிக்கலாம் எனக்கு எப்படி தெரியும்? இந்த சர்க்குலரை கன்னடா இருக்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். டிரான்ஸ்லேட் பண்ணி 10 முறை படிக்கணும். இதுதான் தற்காப்புக்காக இருக்கிற கன்னடா நானும் கொஞ்சம் படிக்கணும். இவன் ஏதி கொடுக்குறது கரெக்டாக இல்லைன்னு பார்க்கணும். டிரான்ஸ்லேஷன் தப்பாண்டா இப்படி கவுண்டர் செக் பண்ணி நான் ரிஸ்க் எடுத்து தமாஷ் சொல்லுங்கன்னாங்க. அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு பண்ணேன், அந்த கதை கூட போச்சு. திருப்பி சொன்னேன், போச்சு. இந்த ரைட் ஆஃப் ரிப்யூசல் பற்றி சொல்கிறேன், அது நீங்கள் காட்டில் போட்டுக்கிட்டு. மந்திரி என்ன சொல்லிட்டு போறாரு கடைசியா? என்ன சொன்னார்? பாப்பா இந்த கவர்மெண்ட்டுடைய பாலிசி நான் ஒன்றும் பண்ண முடியாது, தற்காலிகமாக நிற்க வைக்க முடியும். உங்களுக்கு தான் ரைட் ஆஃப் ரிப்யூசல் கொடுத்துக்கிறேன்னு. நீ ரைட் ஆஃப் ரிப்யூசல் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. இது மாறினா வேற கதை, எப்படி மாறணும்னு தெரியாது. அது மாறல, நீ வந்து டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணியே தான் தீரணும். அப்போ டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ண தான் தீரும்போது உனக்கு இந்த டெண்டருடைய ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு தரணும், இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு தரணும், உனக்கு எப்படி வந்து அவன் உன்னை அட்வான்ஸ் கேட்கறான்னு தரணும், உனக்கு வாடகை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான்னு உனக்கு தரணும். இதெல்லாம் தெரியாதுக்கிறது வந்து மடத்தனம் இல்லை கேள்வித்தனம். நீ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இல்லை தெரியலனாக்கா தெரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால நான் போய் கோமா பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எத்தனை முறை தான் நான் பேசிக்கிட்டு, எத்தனை முறை சொல்றது காதில் வாங்குறது பின்னிக்கிறது, போய் யாரும் ஒரு கூட்டம் கொடுக்குறது, எங்கன்னா போடுறது, எகிரி மிதிக்கிறது, பெங்களூர் போடுறது, கோலார் போட்டுறது, அங்கே போய் சாப்பிடுறது, ஜாலியாக காரில் போகிறது, வந்து கூட சேர்றது. ரிசல்ட் வாட் இஸ் தி ரிசல்ட்? ரிசல்ட் இன்னைக்கு வரணும். மந்திரி பிரகாரம் டெண்டர் தான், ப்ரொக்யூர்மெண்ட் தான். அது மாறினா அப்புறம் கதை. சரி, இது ஆச்சு. இது வந்து இந்த அட்வான்ஸ் கதையில் நான் என்ன கேட்குறேன், நம்ம வல்லல் முன்சாமி அவர்களை அப்படின்னா, பில்டிங்கு நீங்கள் ஒருவேளை கட்டியிருந்தா, நீங்கள முனிசிபாலிட்டியை ஒருவேளை கட்டியிருந்தா, கட்டி இருந்தா 100 வருஷம் ஆச்சு. நீங்கள் டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து only 60 years. Depreciation value of a building is 60 years. The constructed building, whether it is municipality or by the shop owners, it is 100 years. So when the depreciation value is 0, the building value is 0. When the building value is 0, how you can collect advance from that 0 value building? When it is 0, advance is 0. புரிஞ்சுங்க சொல்றேன், புரிஞ்சுக்கோ. வீட்டில் இன்னொரு முறை சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. அட்வான்ஸ் உங்ககிட்ட வாங்கக்கூடாது. எஸ்கேப் நீங்க அட்வான்ஸ் இல்லை உங்களுக்கு இல்லையா? நான் அப்பயும் சொன்னேன், இப்ப சொன்னேன், பெரிய பெரிய லாயருக்கு போகாத, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடுக்காத. தேங்க லாயர் இருக்கிறாரு, 10,000 ரூபாய் கொடுப்போதும். தலைவர நான் சீப்பா சொல்றேன், இவனுக்கு கொடுக்கறதில்ல, அதனால தான் சொல்றேன், கொடுக்கறதில்ல, அதுக்காக சொல்றேன். எங்க கொண்டு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு தான் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 10,000 ரூபாய் சொல்றேன். அப்புறம் என்ன போய் என்ன 10,000 ரூபாய் டீக்ரேட் பண்ணிட்டு சொல்லுங்க. வெறும் 10,000 ரூபாய் இந்த நியாயத்தை தலைவர, இந்த நியாயத்தை கோர்ட்டுக்கு எடுத்து போக முடியாதா? When the building has not been constructed by the municipality, then as per the circular, the cost of the construction is equal to the advance.
When the cost of the construction is not done by the municipality, There is no question of climate. there is no question of advance at all. So take it for granted. Imaginary. If the construction would have been taken place by the municipality long ago, before 100 years, then the depreciation value of any building for 60 years is zero value. So all the building which has been constructed except a few complexes, all the other buildings are zero valued building. When that is the zero value building, the question of advance doesn't arises. So this இந்த விஷயத்தை நீ கோர்ட்டுக்கு எடுத்து போக முடியுமா முடியாதா? முடியும். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னே வல்லல் முன்சாமி அவர்களே நீ ஸ்டடி பண்ணி எங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கின்னு சர்க்குலர் ஃபஸ்ட்டு இந்த அட்வான்ஸை ஃபஸ்ட்டு எடு, ஜனங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ். நோ அட்வான்ஸ். 5 லட்சம் கட்டணும், 15 லட்சம் கட்டணும், 20 லட்சம் கட்டணும், 3 லட்சம் கட்டணும், 4 லட்சம் கட்டணும், செருப்பு கட்டிக்கு 70 லட்சம் கட்டணும். செருப்பு திக்கிறான்னு ஷோரூமுக்கு இல்லை, செருப்பு திக்கிறான் பாரு சந்தில் காப்லர்ஸுக்கு 30,000 ரூபாய் அட்வான்ஸ். சரியா? இது இது ஒரு பில்டிங் ஸ்டே என்ன தெரியுதா? தெரியுதா? இது நம்பர் போட்டுக்க தெரியுதா? சார் 202 ஜெய் 202 ஜெய். இது 202ஆம் நம்பரு. இது வந்து இதுக்கு அட்வான்ஸ் இருக்குதுங்க, இதுக்கு வாடகை இருக்குதுங்க, இதுக்கு அட்வான்ஸ். நம்ம என்னன்றோம், இந்த மாதிரி வந்து பாடஞ்ச பில்டிங்கு, ஜீரோ வேல்யூ பில்டிங்க்கு நீ அட்வான்ஸ் போட்டு வச்சுக்கிற. இது சரியா? இப்படி தான் ஒரு பில்டிங் இருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், எல்லா ஃபோட்டோ காமிச்சதுன்னா டைம் ஆகிடுது, அதனால் வந்து ஒரு சிலர் தான் காட்டணும்னு பண்ணேன். இது ஒரு விஷயம். அதனால் அட்வான்ஸு இல்லை. இப்போது நீ ரெண்டுப்பா, ரெண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால், கிரவுண்ட் ரெண்ட்டு 1, ஷாப் ரெண்ட்டு 2, இது ரெண்டும் சேர்த்தாக்கா நீ வந்து கிரவுண்ட் ரெண்ட் பண்ணும் ஒரு கடைக்கு. இப்போ கிரவுண்ட் ரெண்ட்டுன்னு சொல்லும்போது இந்த கிரவுண்ட் ரெண்ட்டு சப் ரிஜிஸ்டர் வேல்யூ மேலே நீ பண்ணணும். கிரவுண்ட் ரெண்ட்டு சப் ரிஜிஸ்டர் வேல்யூ மேலே பண்ணணும், ப்ளஸ் ஷாப் ரெண்ட் ரெண்டும் சேர்த்து நீ வந்து ரெண்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்னேன் ஷாப் ரெண்ட் வருது இல்லை, பிகாஸ் ஷாப் வந்து ஒன்று இல்லை. இப்போ கிரவுண்ட் ரெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாருங்க முனிசிபாலிட்டியில் எக்ஸ்பர்ட்ஸ், கன்சல்டன்ட், நாட் ஃப்ரம் கேஜிஎஃப். கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க யாருக்கும் அவ்வளோ ஞானம் இல்லை அவனு நினைக்கிறான். நம்ம முனிசிபாலிட்டி நினைக்குது கேஜிஎஃப்ல இருக்கிறவனுக்கு ஞானம் இல்லை. பெங்களூர்லேருந்து கூப்பிட்டு வந்து கன்சல்டன்ட் மூலியமாக வந்து இந்த ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சர்க்குலர் சொல்லுது, இங்கே ரெண்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் 2% guidance value area at the sub-registered value, guidance value at the sub-registered value into total area of the shopping complex divided by 12 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா போட்டால் உனக்கு வந்து ரெண்ட் எவ்வளோன்னு வரணும். எப்படி சொல்கிறேன், கிரவுண்ட் ரெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னா 2% கைடன்ஸ் வேல்யூ ஏரியா சப்-ரிஜிஸ்டர் வேல்யூ இன்டு டோட்டல் ஏரியா ஆஃப் தி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். டோட்டல் ஏரியா ஆஃப் தி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா இப்போ எம்ஜி மார்க்கெட்னா கோடியில் ஏரியா எடுத்துக்கணும், இப்போ பஸ் ஸ்டாண்ட் எடுத்துனா பஸ் ஸ்டாண்ட் பூரா எடுத்துக்கணும், இன்ட்டு 12. இதை கால்குலேட் பண்ணால் உனக்கு ஆன்சர் வருது, அந்த ஆன்சர் தான் வந்து உனக்கு ரெண்ட். இதை கால்குலேட் பண்ணிக்கிறாருங்க இவங்க. எப்படி பண்ணிக்கிறாருன்னு எனக்கு தெரில. எம்ஜி மார்க்கெட் பூர்த்தி ஒன்றுடாத எல்லாத்துலேயும், ஈவன் மங்கள் சேர்ந்துலேருந்து செருப்பு தைக்கிறதுலேருந்து போடி விற்கிறதுலேருந்து மீன் விற்கிறதுலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 9 ரூபாய் 79 பைசா. மங்கள் சேர்ந்துக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 9 ரூபாய் 79 பைசா. போட்டு விற்கிறவனுக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 9 ரூபாய் 79 பைசா. இந்த மாதிரி 9 ரூபாய் 79 பைசாவை சராசரியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆண்டர்ஸ்மெண்ட்லேருந்து இவ்வளோ கிடைக்கும். ஸ்டேடியமுக்கு மாத்திரம் 11 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. என் கொஸ்டின்ஸ் என்னன்னா, தெரிஞ்சுக்கணும், ஜனங்களும் தெரிஞ்சுக்கணும், நாட் ஒன்லி கடைக்காரு, ஜனங்களும் தெரிஞ்சுக்கணும், அறிவாளிகளும் தெரிஞ்சுக்கணும், ஞானிகளும் தெரிஞ்சுக்கணும், இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வந்து மீடியா தான் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சப் ரிஜிஸ்டர் வேல்யூ ஒரு ஏரியாவுக்கு எங்கெங்கே எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1654 ரூபாய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப் ரிஜிஸ்டர். பிக்சர் ரோட் 1105 ரூபாய். சாண்ட்ரி போர்ட் 771 ரூபாய். ஸ்டேடியம் 771 ரூபாய்.
போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா 1867 ரூபாய். இது இந்த சமத் மில் வந்து அதுக்கு வந்து 223 ரூபாய். அங்கே வந்து மீட் மார்க்கெட்டு, ஃபிஷ் மார்க்கெட்டு, ஐரன் மார்க்கெட்டெல்லாம் வருது. ஆண்டர்ஸ்மெண்ட்டுக்கு 223 ரூபாய். இது சப் ரிஜிஸ்டர் வேல்யூ. இந்த டிஃபரன்ஸ்க்கு தான் இல்லையா? 1867 ரூபாயிலிருந்து 223 ரூபாய் ஒரு டிஃபரன்ஸ்க்கு. அப்போ அந்த டிஃபரன்ஸ்ல கால்குலேட் பண்ணா சராசரி வருமா? சராசரி வராது. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு ரேட் வரும். சப் ரிஜிஸ்டர் வேல்யூ நீ கனெக்ட் பண்ணினா பிச்சர் ரோடு கொண்டு வரும், அதே நேரத்தில் ஸ்டேடியம் கொண்டு வரும், அப்புறமா வந்து பீஃப் மார்க்கெட்டு, ஃபிஷ் மார்க்கெட்டிங்கும் ஒன்று வரும். இந்த பீஃப் மார்க்கெட்டு அவங்க என்ன சொல்ற சப் ரிஜிஸ்டர் வேல்யூ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, பிச்சர் ரோட்டில் எந்தெந்த வருஷத்துக்கு அத்தை எடுக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸில் எந்தெந்த கிடக்குதோ அத்தை எடுக்கணும், மினி பிராண்ட் ரோட்டில் எந்தெந்த கிடக்குதோ அத்தை எடுக்கணும். ஆனால் இப்போ தொட்டிக்கு அத்தை எடுப்ப, பிச்சர் ரோடு எடுப்பியா? தொட்டிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுப்பியா? தொட்டிக்கு பக்கத்தில் சமத் மில் இருக்குது, அங்கே 223 ரூபாய். ஆஜு பாஜு அக்கம் பக்கம், பக்கத்தில் ஆஜு பாஜு பக்கம், அதுதான் எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது இது ஆஜுவா பாஜுவா? என்ன ஆச்சுப்பா? இது ஆஜுவா இல்லை பாஜுவா இல்லை. இங்கிருந்து பிச்சர் ரோட்லேருந்து அங்கிருந்து எடுத்தா 223 ரூபாய். அப்படி பார்த்தா 1 பைசா 1 ரூபாய் வரணும் யாரத்தால. இந்த மாதிரி வந்து ஒரு கன்சல்டன்ட் சராசரி லோகம் 9 ரூபாய் 79 பைசா போட்டுக்கிறாங்க. இதில் டிஃபர் காட்டுது. இதில் அந்த டிஃபரன்ஸு காட்டுறது வந்து மெஷர்மெண்ட் மேலே. 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கணக்கு போட்டால் 1 ஸ்கொயர் ஃபீட் எல்லாத்துக்குமே ரெண்ட் வந்து 9 ரூபாய் 79 பைசா எல்லாத்துக்குமே. ஒரு பெரிய கணக்கு தான் ஜாஸ்தி தான் வரும், சின்ன கணக்கு தான் சின்னது தான் வரும். அங்கேயும் வந்து தவறு பண்ணிக்கிறாங்க. இப்போ இதே வந்து வல்லன் முன்சாமி அவர்கள் திருத்தணும், திருத்தியா தீரணும், இல்லை போராட்டம் நடைபெறும். இதே பார்த்து நம்ம சும்மாக்க முடியுமா? ஏதோ போறீங்க, டெண்டர் நிறுத்துறேன், நான் விட்டுறேன், இல்லை நான் உங்களுக்கு குத்துறேன், இந்த ஜால வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து வேறு. பட் லீகலா கோர்ட்டுக்கு போகிறது, கேட்டுக்கு போகிறது ஒரு பக்கம் தான் கூட அவேர்னஸ் பண்ணணும் ஜனங்களுக்கு. நான் போய் எங்கே கேட்டாலும் யாருக்கும் தெரில. எதிரே அவேர்னஸ் கூட பட்டுக்கிறீங்க, நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறீங்க, ஒருத்தருக்கே தெரில, தெரியாத ஜாலியாக உட்காந்துக்கின்னு ப்ரொக்யூர்மெண்ட்டு டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண யார் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நீயே தெரியாத உன்னது கரெக்ஷன் எப்படி பண்ணுவ? நீ தெரிஞ்சுக்கணும், கரெக்ஷன் பண்ணணும். இல்லைனாக்கா பெரிய போராட்டம் நடைபெறும். மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்க, பண்ணுறது இல்லை. ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். மார்க்கெட்டுக்காரன் அவன் நேர்னு அவ்வளோதான் வந்து அவன் போய் காய் விற்கிறவனு போயிட்டு வாட் இஸ் திஸ் அட்வான்ஸ் சப் ரிஜிஸ்டர் வேல்யூ டிப்ரிசியேஷன் கேட்டாக்கா என்ன சொல்லுவான் அவன்? ஏன் போய் மங்கள் சந்து போய் கேட்குறது? சொல்லு நீ. இதெல்லாம் ஏன் தெரிப்பது? தெரிஞ்சுக்கணும். தெரியுங்க, அங்கங்க ஒரு பிளாக்ல there are nearly 34 ஸ்லாட் இருக்குது. 34 ஸ்லாட். ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு அவேர்னஸ் மீட்டிங் போட்டு இந்த 34 ஸ்லாட்லையும் ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி சொல்லு. அப்புறம் அவங்க பண்ணுறாங்களா, அந்த கடை வேணுன்றாங்களா, வானான்றாங்களா, ப்ரொக்யூர்மெண்ட் கலந்துக்கிறாங்களா இல்லையா, இல்லை எங்களுக்கு சொந்தமா வானாவான்றது அப்புறம் டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நான் சொல்லிக்கிற கணக்கு எல்லாமே வெதர் இட் இஸ் ப்ரொக்யூர்மெண்ட் டெண்டர் தான் வச்சுக்கோ, இல்லை முனிசிபாலிட்டி உங்களுக்கு நான் கொடுத்துட்டோம், முனிசிபாலிட்டிக்கு உங்களுக்கு கொடுத்தாலும் அதே தான் ரேட்டு, டெண்டர் ஃபார்மாலிட்டிஸ் யூஸ் பண்ண அதே தான் ரேட்டு. நான் பேசினுக்கிறது வந்து டெண்டரா இல்லையான்றது இல்லை. நான் பேசினுக்கிறது டெண்டரில் கொடுத்தாலும் சரி, இல்லை அப்படியே கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி அட்வான்ஸ் போட்டுக்கிறது சரியில்லை, இந்த மாதிரி வாடகை ஃபிக்ஸ் பண்ணுறது சரியில்லை, இதை சொல்றது தான் நான் வந்து உங்களை கொண்டு இருந்தேன். அடுத்து இப்போ இந்த ஆக்ஷன் விடும்போது ஆக்ஷன் விட்டா இந்த கடைக்காரங்களை காலி பண்ணுறது எப்படி? சர்க்குலர் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்றது இல்லை, சர்க்குலர் படிக்கணும். சர்க்குலர் என்ன சொல்லுது, இந்த கடையை நீ ஆக்ஷன் விடு, ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரிஃப்யூசல்ல அந்த கடைக்காரன் எடுத்தான், அவனுக்கே வந்து குத்துரு. சரி, ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரிஃப்யூசல் அவன் எடுக்கல, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அவனுக்கு ஒரு முச்சிலிக்காய் எழுதிக்கின்னு 1 மாதம் டைம் கொடுத்து அப்புறம் காலி பண்ணு. இதுதான் வந்து ஆக்ட் சொல்லுது, சர்க்குலர் சொல்லுது. அதே சேம் சர்க்குலர், நான் படிச்சுக்கிறதுலாம் ஒரே சர்க்குலர் தான், வேற வேற இல்லை. அப்போ இதில் என்ன சொல்லுது,
கடைக்காரனை உடனே காலி பண்ணாத, கடைக்காரன் ஆக்ஷன் விடு, அதெல்லாம் கரெக்டு. இப்போ ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரிஃப்யூசல் எடுத்துக்கினா விட்டுரு. ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரிஃப்யூசல் அவன் எடுக்கல, அவனுக்கு 1 மாதம் நோட்டீஸு முச்சிலுக்காய் எழுதுன்னு கூட 1 மாதம் நீ காலி பண்ணோன்னு அந்த 1 மாதத்தை வாடகை வந்து பழைய ஆள்கிட்ட வசூல் பண்ணு. சர்க்குலர் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கிறது முனிசிபாலிட்டி பொறுத்து. பட் ஒன்லி நான் சர்க்குலர் பற்றி தான் சொல்லுங்கள். இப்போ இது ஸ்டோரி. இப்போ அடுத்து வரேன். இப்போ இது வந்து பில்டிங் ஆல்ரெடி காமிச்சு. இது டிமாலிஷன் ஸ்டேஜ் தான் இல்லையா? சொல்லிட்டு டெமாலிஷன் தான் சார். இங்கே என்ன சொல்கிறான், சிச்சுவேஷன் 4ல் அதே சர்க்குலர் என்ன சொல்கிறேன்னா, ஓல்டு காம்ப்ளெக்ஸ் shopping complex occupied by the leaseholder, and if the building is demolished and reconstructed, a new shopping complex, the earlier legal occupant will be allotted a space in the shopping complex. 10க்கு 20 அப்படின்னா இந்த டிமாலிஷ் பண்ணிட்ட பிறகு அதை வந்து முனிசிபாலிட்டி திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவனுக்கே கொடுக்கணும். அங்கே இ டெண்டர் வருதில்லை, இ ப்ரொக்யூர்மெண்ட் வருதில்லை, இ ஆக்ஷன் வருதில்லை. அப்போ டிமாலிஷ் பண்ண ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியது கடமை யாரு? முனிசிபாலிட்டி. இது யாருக்கு ஷாப்பு? யாரும் முனிசிபாலிட்டி. இது முனிசிபாலிட்டி. இது லேண்ட் இஸ் முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டி. அண்ட் இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிற பில்டிங் முனிசிபாலிட்டி என்ன பண்ணோம்? டெமாலிஷ் பண்ணோம். டெமாலிஷ் பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். யார் டியூட்டி அது? சர்க்குலர் பிரகாரம். அப்போ அந்த டிமாலிஷ் பண்ண பில்டிங்கை யார் கொடுக்கணும்? நீ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங் யார் கொடுக்கணும்? நீ அவனுக்கே கொடுக்கணும், சேம் பர்சனுக்கு. அந்த மெஷர்மெண்ட் மாத்திரம் 10க்கு 20ன்றான். எல்லாம் 10க்கு 20 தான். ஏன்னா அப்படியே 100க்கு 100 ஆகுது. அப்போ நான் முனிசிபல் பிரசிடென்ட்டை என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற பில்டிங் 75% இருக்குது. அது தகரனாகட்டும், தட்டினாகட்டும், பில்லுனாகட்டும், மண்ணினாகட்டும், அது ஓலனாகட்டும், எதனாகட்டும், it is all 100 years building. It has to be demolished. Depreciation value 0. All the entire municipal shops has to be demolished. ஒன்று தர ஒடிக்கணும். அதான் சட்டம். ஓடிச்சு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணு, அவங்க குத்துரு. எனக்கு அங்கங்கே ஓடுற. யூ ஆர் தி பிரசிடென்ட், யூ ஆர் ஹேவிங் எவ்ரி அத்தாரிட்டி. லா சேஸ், உனக்கு சர்க்குலர் சொல்லுது, கவர்மெண்ட் சொல்லுது, டிமாலிஷில் இருக்கிற பில்டிங்கை இடிச்சிட்டு புதுசாக கட்டி அவங்க கொடுந்து விடு பேரேடு. அந்த மாதிரி வா, கற்றுக்கோ, தெரிஞ்சுக்கோ. இதை படி, யாருக்கு நான் குத்து, கன்னடாவில் தரல இங்கிலீஷில் படி, இங்கிலீஷில் தமிழில் படி, இல்லை நான் சொல்கிறது நான் கேளு, கவுண்டர் செக் பண்ணிக்கோ. செக் பண்ணா இந்த பிரச்சனைக்கு சால்வ். மார்க்கெட்டில் இருக்கிறவங்கள எப்பா சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், இனியும் சொல்றேன், நாளைக்கோ சொல்றேன், நாளைக்கோ சொல்றேன். உங்க கடைங்களெல்லாம் தகரம், பில்லு, மண்ணு, அட்டை இதை வச்சுன்னு வாழ்ந்து நிற்கிறீங்க. விட்டுரு, முனிசிபாலிட்டி டிமாலிஷ் பண்ணிட்டோம். உனக்கு என்ன நன்மை? கட்டி கொடுக்கணும். முனிசிபாலிட்டி கட்டிட்டு முழுக்க கொடுக்கணும். உன் பிரச்சனை தெரிஞ்சுதா? இன்னொரு ஏற்றுருவான், இவன் வந்துடுவான், அம்மா போயிடுவான், இந்த ரகலையெல்லாம் இல்லாத போதா? அப்போ முனிசிபல் பிரசிடென்ட் போய் பாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி தாஸ் சார் இப்படி சொல்லுங்கிறாரு, இது உண்மையான கேள்வி. போய் அவருக்கு தெரியலனாங்க கேட்டு 2 நாள் போது பதில் சொல்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிலவால் நீத்திருக்கிறாங்களே, அதுக்கு தான் அதை சொல்லுங்கிறேன். நேற்று இருந்தால் அப்புறம் வேற கதையாக பார்த்து எல்லா கடையும் இடிச்சுங்க, இடிச்சுட்டு காம்ப்ளெக்ஸ். இதில் இன்னொரு சஜஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வள்ளல் அவர்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்பேசியஸ் ஏரியா இந்த கர்நாடகா ஸ்டேட்லேயே முனிசிபாலிட்டி இல்லை. நான் முனிசிபாலிட்டிக்கு வருமானம் இல்லை, முனிசிபாலிட்டிக்கு வருமானம் இல்லை, முனிசிபாலிட்டிக்கு வருமானம் இல்லை. கரெக்டு, முனிசிபாலிட்டிக்கு வருமானம் இல்லை. 100 ரூபா கட்டுறான், 50 ரூபா கட்டுறான், 20 ரூபா கட்டுறான். கேட்டாக்கா நீ வெறும் நான் தான் கொடுத்த, நீ பில்டிங் கொடுக்கல. 1008 கதைக்கு எத்தனை கொரோனா டைம் ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பணும். அனுப்பணுமா இல்லையா? ஜெய் ஸ்டே அனுப்பணுமா இல்லையா? அப்போ மார்க்கெட்டில் வியாபாரம் ஆகாது போயிடுச்சா? கொண்டு போய் கிரவுண்டுங்களில் வச்சு விற்கல. அதே மாதிரி 6 மாதத்துக்கு கிரவுண்டில் போய் வீங்க. கொரோனாவில் 1 வருஷம் இருந்தல, இப்போ 6 மாதம் போ. வல்லூர் முன்சாமி அவர்கள் டோட்டல் ஏரியா ஃபிளாட் பண்ணு. இஸ் ஆல் ஓல்ட் பில்டிங். ஓல்ட் பில்டிங், டிப்ரிசியேஷன் வேல்யூ இஸ் 0 அண்ட் பில்டிங் வந்து யூஸ்ஃபுல் இல்லை. ஈச்சிட்டு கட்டு காம்ப்ளெக்ஸ், தேட்டர் கட்டு, மால் கட்டு, பார்க்கிங் கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து ஃபுல்லாக என்டையர் மார்க்கெட் பூரா வந்து அண்டர் கிரவுண்ட் பண்ணு, பார்க்கிங் போடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஷாப்பிங் போடு, மேலே வந்து தேட்டர் கட்டு,
அப்புறம் அழகான மால் கட்டு, பெங்களூரு தான் மால் கட்டுமா? இங்கே பணக்காரன் கட்டுவான், இடம் இல்லை. இடம் தான் எல்லாம் கட்டுவான். நான் கூட நினைக்காத, நான் கட்ட மாட்டேன். ஆனால் முனிசிபாலிட்டி கட்டலாம் இல்லையா? பிளான் கூட ஆயிடும். பிளான் பண்ணேன், இதே மாதிரி பிளான் பண்ணேன் என் பீரியடில். சார் எடுத்துக்கொண்டு இருக்கு மேட்ச்சு. இதே மாதிரி எல்லா பில்டிங்கும் டிமாலிஷ் பண்ணுறதில்ல, பில்லர் போட்டுறது இருக்கிற மாதிரியே விட்டு பூரா பில்லர் போடுறது. என்டையர் மார்க்கெட்டுக்கு பில்லர் போட்டு அது மேலே வந்து மோல்டு ஊற்றுறது. அதுக்கு மேலே தேட்டரு, அதுக்கு மேலே மாலு, அதுக்கு மேலே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இப்படி எல்லாம் கட்டி இந்த ஊர் அழகுபடுத்தணும். வருமானம் முனிசிபாலிட்டிக்கு வரும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு யோசனை பண்ணேன். இந்த பதிவெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான், 2.5 வருஷம். 2 வருஷத்துல பிளான் பண்ணுறதுக்கே சரி. இன்னும் 2 வருஷம்னாக்கா நீங்கள் முடிச்சிருக்கீங்க. நம்மள என்ன பண்ணுறது? ஃபண்டு வேறு இருந்துச்சு. ஃபண்டு வேற இல்லை. ஆமாம், இப்போ ஃபண்டு நிறையா இருக்குது, கச்சக்கமாக்குது. கட்டிட்டு என்ஜாய், லெட் தி பீப்புள் என்ஜாய். அவங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்குது இல்லையா? கொடு. நான் வெறும் அந்த மாலையும் தேட்டரையும் மாத்திரம் வேற யாருன்னா கொடுத்துட்டு மீதெல்லாம் இவங்களுக்கு கொடு, என்ஜாய் ஜாலியாக இருக்கட்டும். அதை விட்டு குடு 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 குடுன்னு ஓடுறது, குடு 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 குடுன்னு ஓடியாருது, இங்கே ஓடுறது, அங்கே ஓடியாருது, குச்சு 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 குச்சுன்னு பேசுறது, இப்படி குச்சு குச்சு குச்சுன்னு பேசுறது. அப்புறம் என்னடா கதைனாக்கா ஒன்றா இல்லை. கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு தெரில, இது என்ன ஆச்சு தெரில. சரி, அதெல்லாம் கொடுக்கல் வாங்கலையா தெரில, ஒன்றுமே தெரிலன்னு பேசுகிறாங்க. இப்போ ஏற்பட்டவங்க தெரிஞ்சுக்கணுன்றது தான் என் கதை. ஒன்று இப்போ ஆக்ஷன் விடுற, இது சர்க்குலர். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் விடுற, செகண்ட் ஆக்ஷன் விடுற. ஃபர்ஸ்ட் யாரும் ஆக்ஷனில் வரலன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் யாரும் வரல. அப்போ என்ன பண்ண தெரியுமா? ரியாக்ஷன் விடும்போது அந்த ரெண்டை 25% கலெக்ஷன் பண்ணும். இப்போ 100 ரூபாய்க்கு இது ஆக்ஷன் விடுற, 100 ரூபாய்க்கு யாரும் எடுக்கல. அப்போ நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல 25 ரூபாய் அது. அப்படி பார்த்தா இந்த காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறது, அப்புறமா அந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல இருக்கிறது ஆக்ஷன் விட்டாச்சு 2 முறை. ஒரு முறை 2 முறை தெரியல, 2 முறை விட்டாச்சு. அப்போ 2 முறை ஆக்ஷன் விட்டதுக்கு திருப்பி நீ ரியாக்ஷன் விடும்போது அதனுடைய ரெண்ட் எவ்வளோ போட்டுருக்கணும்? நீ 25% இல்லையா? போடலையே, தரல. கன்சல்டன்ட் தரல, முனிசிபாலிட்டி தரல, மக்கள் தரல, வியாபாரி தரல, லாயர் தரல. நம்ம லாயர் தெரியும், இவருக்கு தெரியும். நான் சொல்றது கேஸ் எடுத்து நடத்தல லாயர் தரல. உனக்கு தெரியாதானே நீ லாயர் கிட்ட சொல்லணும். என்ன கேஸ்னா கேட்டோம், என்ன மாதிரி கேஸ்னாலும் நம்ம தான் சொல்லணும். என் பிரச்சனை இது, என் கேஸ் இது, நீ இதை சால்வ் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னா அவங்க வந்து லீகல் ஃபார்முலால போட்டு கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. நீ எதுவுமே சொல்ல, அவங்க என்ன பண்ணுவாருங்க? அவங்க என்ன அதை நடத்தின்னு போறாருங்க. அப்படி பார்த்தா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் விட்டு அது எடுக்காது போய் யாருமே வரல, பிட்டரே வரல. செகண்ட் டைம் விடும்போது 25%. சரி, ஃபர்ஸ்ட் டைம் விடுற, செகண்ட் டைம் விடுற, தேர்ட் டைம் விடுற, ஃபோர்த் டைம் விடுற, 4 முறை யாரும் வரல பிட்டர்ஸ். முனிசிபாலிட்டி வந்து தன்னிச்சையா வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். சட்டம் இது. ஃபர்ஸ்ட் டைம் விடுற, யாரும் மார்க்கெட்டுக்கார பார்ட்டிசிபேட் பண்றதில்லை, யாரும் பண்றதில்லை. செகண்ட் டைம் பண்றதில்லை, 3ஆவது டைம் பண்றதில்லை, 4ஆவது டைம் பண்றதில்லை. முனிசிபாலிட்டி உங்களுக்கு அலாட் பண்ணணும். இப்படி ஒரு சட்டங்கள் அது வந்து ஆல்ரெடி இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இவங்க 2 முறை ஆக்ஷன் விட்டு யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாத இடத்துக்கு இவங்க வந்து 100% ரெண்ட் போட்டுக்கிறது தவறு. அதை வந்து 25% பண்ணணும். இதாச்சு. இதில் உங்களுக்கு உங்கள் 2 பேருக்கும் எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அது ஓப்பன் தான். யா சரி, சிஎம்சி அப்ரோச் பண்ணாது, ஏன்னா சீஃப் மினிஸ்டர் கிட்ட போறீங்கிறது ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லை, நான் அப்படி சொல்ல. சிஎம் கிட்ட போனோம், மந்திரி கிட்ட போனோம், அவங்க கிட்ட தான் போனோம். அது எதுக்காக போனோன்னா, ஏற்கனவே வந்து நாங்கள் சொன்ன மாதிரி நம்ம தலைவர் ரொம்ப அழகாக சொன்னார். சொல் தலைவர், அது எடுத்ததுக்கு இன்னும் திருப்பி போடுறது, கிளாஸ் 3 எடுத்துட்டு திருப்பி போடுறது. அது சொன்னதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். கேட்டதுனால சர்க்குலர் வந்திருக்கு சொன்னேன், அது 3 டைம்ஸ் வந்திருக்கு. 2015 அதை ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க. பர்டிகுலர் 16+3 அதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குதுன்னு சொன்னேன். அது இல்லைனாலும் அது அப்படி தான் நடக்கும். கவர்மெண்ட் மனசு வச்சாலும் கூட அந்த ரீஇன்ட்ரொடக்ஷன் தான் நடக்கும். அது சொன்னேன்.
அது கூட எல்லாத்தையுமே முனிசிபாலிட்டியில் வைட் டிஸ்கஷன் வேணும்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். முனிசிபாலிட்டி இஸ் த சோல் அத்தாரிட்டி. மினிஸ்டர் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முனிசிபாலிட்டி தான் கொடுப்பாரு, அவர் அங்கிருந்தே சொல்கிறது இல்லை. டிசி கூட இவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி முனிசிபாலிட்டி தான், அவங்களுக்கு தான் வாஸ்ட் பவர். அதனால் அவங்க வந்து அதுதான் சொல்கிறேன், 10 நிமிஷம் மீட்டிங்கு, அரை ஒரு மீட்டிங்கு போயிடலாம். இது நடக்கவே நடக்காது. தட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அவங்க அது செய்யறது பெரிய தவறு. டிஸ்கஸ் பண்ண இது இவ்வளோ பேப்பர்ஸ் 10 நிமிஷத்தில் இதெல்லாம் முனிசிபாலிட்டியில் இருக்கிறது தான். இவர் ஒன்றும் பிரிண்ட் பண்ணி இவராக எடுத்துருவார்ல. இட் இஸ் இஷ்யூட் பை தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டில் அதில் இன்னொன்று, கவர்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்றாங்க. முனிசிபாலிட்டி வந்து 4வது பார்ட்டி கோர்ட்டில். ஃபஸ்ட்டு வந்து செக்ரட்டரி அர்பன் டெவலப்மெண்ட், செகண்ட் வந்து டிஎம்ஏ டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், தேர்டு வந்து டிசி, ஃபோர்த் வந்து முனிசிபாலிட்டி. முனிசிபாலிட்டி இஸ் டைரக்ட் பார்ட்டி. கோர்ட் என்ன சொல்றது அது வந்து கேட்டு தான் ஆகணும். இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் டைரக்ட்லி டு முனிசிபாலிட்டி த்ரூ தி கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்றது செகண்டரி. இவங்க பார்ட்டியாக இருக்கிறதுனால இவங்க வந்து அதை அமல்படுத்தியே ஆகணும். ஆனால் எந்த விதம்ன்றது இவங்களுக்கு தான் போவார். எந்த விதத்தில் அமல்படுத்தணும், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், எந்த விதத்தில் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது ஃபுல் பவர்ஸ் முனிசிபாலிட்டி தான். அதனால முனிசிபல் பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் should take a fair decision on this issue. ஆச்சுங்களா? இந்த கதையை நான் இப்போ சொல்ல 2016 அதை சொல்லிக்கிறேன். 16 இந்த சப் இப்போ அப்பயே போடாருங்க. இதெல்லாம் புதுசு இல்லை. சப் ரிஜிஸ்டர் வேல்யூ எது அப்படின்னு சொல்லிட்டு 2016 கொடுத்துக்கிறது முனிசிபாலிட்டி இது கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அவங்க வந்து இவ்வளோ நாளாகி கூட அவங்க அதை காதில் போட்டுக்காத அப்படியே விட்டுக்கிறாங்க. இது 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 என்னன்னாக்கா இன்னைக்கு பேசுறது இல்லை, தொடர்ச்சியாக நான் நம்ம பண்ணிங்கிற ஒரு வேலை. இப்போ இங்கே இதில் ரிசர்வேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க, செல்ஃப் கேஸ் ரிசர்வேஷன் ஷாப்ஸ். இதில் வந்து பிக் அண்ட் சூஸ் பண்ணிக்கிறது. யார் மானமோ அவங்க கடையை அசைன் பண்ணுறது, யார் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி நல்லாக்கிறாங்களோ அவங்களுக்கு அசைன் பண்ணிடுறது. அது ரீசன் என்னத்துக்கு அப்படி பர்டிகுலராக பிக் அண்ட் சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் எஸ்சின்றது வந்து நான் கூட எஸ்சி தான், நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன். அதனால எஸ்சின்னு கவர்மெண்ட் எடுத்துச்சு. ஆனால் பிறப்பில் எஸ்சி தானே, ரத்தத்தில் எஸ்சி தானே, நான் மதத்தை மாற்றிக்கினேன் அதனால் இல்லை. அதனால் எஸ்சியை நான் குறை சொல்கிறது இல்லை. எஸ்சி வந்து கொடுக்கணும் தான். எப்படி கொடுப்பேன்? பிக் அண்ட் சூஸில் கொடுத்துருவியா? யார் ஆகாதவங்களுக்கு எஸ்சின்னு பண்ணி விட்டுறது, அவங்களுக்கு ரைட் ஆஃப் ரிஃப்யூசல் கொடுக்குறது. ஒருத்தங்க ஆகாதுன்னா எஸ்சின் பண்ணிடுறது, அவங்க ரைட் ஆஃப் ரிஃப்யூசல் நோட்டீஸ் கொடுக்குறது. ரைட் ஆஃப் நீ நோட்டீஸ் நீ கொடுத்துட்ட பிறகு ரைட் ஆஃப் ரிஃப்யூசல் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுமா வேணாமா? பண்ணோம், ஆனால் பண்ண முடியாது. எஸ்சி ரிசர்வ்டு, யூ கேனாட் பார்ட்டிசிபேட். எஸ்சி ரிசர்வ் ஆகிட்ட பிறகு யூ ஷுட் நாட் பார்ட்டிசிபேட். ஸோ தி முனிசிபாலிட்டி ஹாஸ் given notice to the shop owner, leaseholder, to participate in the first right of refusal. And the same municipality has made that particular shop as an SC. So when he is not an SC person, that leaseholder is not an SC person, how can he participate in the tender? So இது ஒரு கரெக்ஷன்ஸ் முனிசிபாலிட்டி வந்து பண்ணும். அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஒன்று இந்த பிக் அண்ட் சூஸ் மெத்தடெல்லாம் விட்டுடு. ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடைகளெல்லாம் பேர் எழுதிக்கும், நம்பர் எழுதிக்கும், போட்டு ராஃபில் பிக் பண்ணு. யாருக்கு எஸ்சின்னு வருதோ அவர் எஸ்சி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஐட்டம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிக் அண்ட் சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ மார்க்கெட்டுக்கு இது ஒரு 2 ரூபா எடுத்துக்கோ, அதான் 24 ஸ்லாட் இருக்குது. 24 ஸ்லாட்டை தனித்தனியாக பண்ணு. 24 ஸ்லாட்டை வந்து ஏதிக்க நம்பரு, முனிசிபல் கவுன்சில் உட்காரு, கவுன்சிலர்ஸ் தி சுப்ரீம், கவுன்சிலர்ஸ்லாம் உட்காரட்டும், பிரசிடெண்ட்டாக உட்காரட்டும், யாராக இருக்கிறாங்களோ எல்லாம் உட்காரட்டும், உட்காந்து ரேப்பில் போடு. அந்த எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் எஸ்சின் பண்ணு. அதான் நியாயம். என்ன அதை விட்டு பிக் அண்ட் சூஸில் பண்ணிட்டா ரைட் ஆஃப் ரிஃப்யூசலும் குத்துருது, எஸ்சினும் பண்ணிடுது, ரைட் ஆஃப் ரிஃப்யூசலும் குத்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாது பண்ணுறது. அதை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணோம் நம்ம வல்லூர் முன்சாமி பிரசிடென்ட். ரெண்டாவது ஒரு சஜஷன் என்னன்னா, இங்கே ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் இங்கே வந்து 306 பேர் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷாப்பில் இருக்கிறாங்க. 306 ஆஸ் பர் தி முனிசிபல் லேர்ன்ட் முனிசிபல் லிஸ்ட் பிரகாரம். நான் பார்க்கல, கன்ஃபார்ம் இல்லை, முனிசிபாலிட்டி சொல்லியிருக்கிறேன். முனிசிபாலிட்டி கிட்ட இருந்து வந்திருக்கிற ஒரு
அத்தன்டிக் ஸ்டேட்மெண்ட். அதில் 306 பேர் வந்து ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறாங்க. அண்டர்ஸ்பெக்ட் ராபர்ட்ஸ் மீட்டர்லாம் சரி. இப்போ 303 பேர் வந்து ரிசர்வ் பண்ணோம் கிடைக்கல. இந்த 306 பேர் இருக்காங்க ஆல்ரெடி. யூ மேக் தம் அஸ் எஸ்சி. எஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு எஸ்சி கொடுத்துரு. ரைட் ஆஃப் ரிப்ரசல் கதை வந்து எல்லாருக்கும் வந்து இதில் அநியாயம் நடக்குது. மாறா மங்கச்சந்த் கடை எஸ்சி பண்ணுறது அவர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்றது. இங்கே ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்றது வந்து வருத்தமாக இருக்கும் பப்ளிக். பரவாயில்ல. இப்போ யாரோ ஒரு நகை கடைக்கார வெளியே அனுப்பிச்சிடுறோம். நம்ம போய் நகை கடை வச்சுக்கியா? ஒரு துணி கடைக்கார வெளியே அனுப்பிச்சிடுறேன். நீ போய் துணி கடை வச்சுக்கியா? வளையல் கடைக்கார வெளியே அனுப்பிச்சிடுறேன். வளையல் கடை வச்சுக்கியா? பழ கடைக்கார வெளியே அனுப்பிச்சிடுறேன். பழ கடை வச்சுக்கியா? வெத்தரப்பா கடைக்கார வெளியே அனுப்பிச்சிடுறேன். வெத்தரப்பா கடை வச்சுக்கியா? இந்த மாதிரி எல்லாரும் எஸ்டாப்ளிஷ் ஆகி பண்ணிருக்கிற வியாபாரத்தில் நம்ம போய் என்ட்ரு ஆகிட்டு அதில் போய் நீ வியாபாரம் பண்ணனா அதெல்லாம் வந்து வேலைக்கு வரதில்லை. ப்ராக்டிக்கலாக வேலைக்கு வரதில்லை. பேசலாம், எனக்கு குதிரை உனக்கு குதிரை, யாரும் வரப்போறதே இல்லை. 2 அடுக்கு கூட யாரும் வரப்போறது இல்லை. அவங்கவுங்களுக்கு தெரியும் நம்ம போய் வியாபாரம் பண்ண முடியுமான்னு. ரொம்ப நான் யோசித்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒரு கடை கிடுச்சு. நசீராக்கு போது அவங்க தம்பி அஸ்லாம் வந்து ஒரு கடை கொடுத்தாரு. வாங்கிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஏன் வாங்கினேன், ஏன் ரெஜிஸ்டர் பண்ணேன், நகை கடை வச்சிடலான்னு ஒரு யோசனை. சரின்ட்டு எல்லாம் தயாராகிடுச்சு. தயாராகிட்டு நகை கடை ஓப்பன் பண்ணலான்னு தான் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுக்கிறேன். நம்ம நகை கடை வச்சா எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க உள்ள வர மாட்டாங்க. ஐயோ இவங்ககிட்ட போய் ஓடுவான். இவங்ககிட்ட போய் அங்கே நகை கடையில் போனால் நீ மகாராஜாவை போகணும். நகை கடை நீ உள்ளே போகும்போது நீ வந்து ஓனர் எல்லா கடைக்கும். நீ துணி கடைக்கு போனாலும் நகை கடைக்கு போனாலும் எந்த கடைக்கு போனாலும் வாங்கும்போது நீ ஓனரோட மேன்மையாக போகிற சொல்கிறதுக்கு அங்கே போய் எழுந்துட்டு வெளியே வர அதுவும் தெரியாது. போகும்போது மாத்திரம் எப்படி ட்ரெஸ்ஸா பொண்டாட்டி கூப்பிட்டு போயிட்டு அப்படியே போகிறது. போயிட்டு அங்கே போய் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்துடுது. என்கிட்ட சொல்கிறதுக்கா நீ வேகமாயிட்டு கடை உள்ளே வரமாட்டேன். இவங்கிட்ட என்னது கடை வம்பு போய் எதனா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, உன்னு கேட்க முடியாது. நீயே போய்க்கிட்டு நான் தான் நல்லது பண்ணிப்பேன், நான் வாரி வலிக்கிட்டுப்பேன். ஆனால் என்ன நம்புறதில்ல, சுமாகரோட நம்புறேன். அப்போ யோசித்தேன், ஓ ஃபெயில்யூர் ஜாப் இது. நோ 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 நான் கடை நத்திங் குத்துருன்னு குத்துறேன். அந்த மகேந்தர் போய் வந்து கேட்டார், என் மறுபடிக்க குத்துருன்னு. வாங்கின ரேட்டுக்காக குத்துறேன். சரி, இது வந்து என் பொசிஷன். அப்போ என் பொசிஷன் தானே எல்லாருக்கும். யார் வந்து வாங்கி போகிறாங்க? சும்மாவே இவருக்கு பயப்படுது. இது ஒரு விழா பண்ணுறாங்க சார். சார் அந்த கடை விஷயத்தை எல்லாம் சேர்ந்து ஒரு விழா மாதிரி விழா ஓடுறது. ஒரு கோயிலில் தாங்க ஓடிக்கிறது, இப்படி ஓடியாருது விநாயகர் தாங்க ஓடி, இப்படி ஓடியாருது ஒரு மறைமக்கு தாங்க ஓடிக்கிறது, இப்படி ஓடுறது ஒரு 4-5 கிறிஸ்தவ சேர்ந்து மதுரை மாரிக்கிட்ட ஓடுது, இப்படி ஓடுறது எல்லாம் சேர்ந்து நம்ம மசீதிக்கு ஓடுறது. இந்த மாதிரி ஒரு விழா எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு விழா கொண்டாடுறது. ஒரே ஜாலியாக இருக்கிறாங்க சார் மார்க்கெட்டில். இது ஒன்றும் யாரும் துக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல. இதெல்லாம் விட்டுட்டு சொல்கிறத வந்து கேட்டு நடந்துக்கணும். என்ன சார் சொல்கிறேன்? அதனால நான் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு இது வந்து இந்த விஷயத்த சொல்லணும். கடைசியாக அவன் சொல்கிறேன், சப்போஸ் உனக்கு குத்துறாங்க, இல்லை நீ ஆக்ஷன் எடுத்துற, இதோட ஒன்று இல்லை வேண்டாம். நீ உன்னத்துக்கு விற்கக்கூடாதுனால இல்லை, நீ விற்கலாம். ஒன்று குத்துறாங்க 12 வருஷத்துக்கு, 12 வருஷத்துக்கு நீ ஏதோ ஒரு காலத்தில் செத்துற உன் பிள்ளைக்கு, இல்லை 4-5 பிள்ளைச்சு வம்சரக்ஷா, இல்லை உனக்கு சிக்காயிட்ட கடன் நடத்த முடியல. ஆனால் கடன் நடத்த முடியல, உனக்கு கஷ்டம் ஆயிடுச்சு, கடன் நடத்துக்கு பானம் ஒன்று. நீ வித்தெல்லாம் ஒன்றா ஆளுக்கு நீ அட்வான்ஸ் இப்போ கட்டிக்கிறதெல்லாம் ரீஃபண்டபிள் அட்வான்ஸ். ஆனால் யாருக்கெல்லாம் வித்தியனா மாத்திரம் 50% நான் ரீஃபண்டபிள் அட்வான்ஸ் கட்டணும். இப்போது 100 ரூபாய் அட்வான்ஸ் கட்ட, அதில் 50 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் அட்வான்ஸ் கட்டாங்க. நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் சொல்லுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூல் சொல்லுது? கவர்மெண்ட் சர்க்குலர் சொல்லுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, வித்துரு கிளாஸ். அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, வித்துரு இருந்தோன்னு. ஆனால் நீ முனிசிபாலிட்டிக்கு 50% கட்டிட்டு வித்துரு. சரி ஆச்சு, போச்சு, எல்லாம் ஆச்சு. இப்போ முனிசிபாலிட்டி கடை கொடுது, எல்லாம் ஆகுது. இப்போ இந்த எல்லாம் நினச்சிக்கிறது என்னன்னா, ஓ இவ்வளோ பண்ண வருது, ஜாலியாக நம்ம அதை கட்டி இதை கட்டி முடிச்சிடலாம் நம்ம கதையன்ட்டு ஒரு சிந்தனைக்கும். அது அப்படி இல்லை. அது என்ன பண்ணணும்னு சொல்லு. இந்த பண்ணுங்க வந்துச்சுன்னா இது நீ என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அது சொல்லு. அவருக்கு தமாசில் அது இது என்ன பண்ணனா, இந்த டெபாசிட் வாங்குறத ஒரு பேங்க்ல, நேஷனல் பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண. டெபாசிட் பண்ணிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் இருப்பாரு, இன்ட்ரெஸ்ட். The interest and forfeited deposits can only be used for development of new shopping complex.
நீ காம்ப்ளெக்ஸ் கட்டணும். நோ கொஸ்டின் ஆஃப் ஊதாரித்தனம். யூ ஹேவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ காம்ப்ளெக்ஸ். நீ வந்து பஸ் ஸ்டாண்ட் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டணும். நீ வந்து பெரிய நியூ காம்ப்ளெக்ஸ் கட்டணும். அதுதான் நான் சொன்னேன். கட்டி வச்சுட்டு நீ வேற பணத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. இவ்வளோ பணத்தை நீ வேற யூஸ் பண்ண முடியாது. அதே சர்க்குலர் தான் நான் படிச்சுக்கிறது. எல்லாமே சர்க்குலர் சார். ஒரே சர்க்குலர் சார். அடுத்தடுத்து 4-5 பிச்சு சர்க்குலர் இல்லை சார். ஒரே சர்க்குலர். அந்த ஒரே சர்க்குலரில் உனக்கு என்ன சொல்லிக்குது, உனக்கு வந்து அந்த டெபாசிட் அமௌண்ட்டு, அதில் வர இன்ட்ரெஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், நீ இன்னொரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும், இல்லை பஸ் ஸ்டாண்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டணும். அப்படின்னா நான் சொன்ன ஐடியாவில் நீங்கள் எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டு புதுசாக காம்ப்ளெக்ஸ் கட்டி இதே பணத்தை வச்சு கட்டிட்டு அவங்களுக்கு கொடுத்துரு. ப்ராப்ளம் சால்வ்.